Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. ஐசரி கணேசன் வழங்கும் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையில் எஸ்டிஆர் நடிக்கும் வெந்து தெரிந்தது காடு வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சாப் மாநிலம் சண்டிகர் தனியார் பல்கலைக்கழகத்துல 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் படிச்சுட்டு வராங்க. பல மாநிலங்களை சேர்ந்த மாணவிகள் இங்க படிச்சுட்டு வர நிலையில ஹாஸ்டல்ல தான் தங்கி படிக்கிற நிலைமை இருந்துட்டு வருது. இந்த நிலையில சில நாட்களுக்கு முன்னாடி அந்த மாணவிகளோட உருவத்தை போலவே சில வீடியோக்கள், அதாவது அந்தரங்க வீடியோக்கள் வெளியானதா சிலர் அந்த மாணவிகளுக்கு அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்த மாணவிகள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதை போலவே பல வீடியோக்கள் வெளியாக இருக்கா அப்படின்னு அந்த கல்லூரியை சேர்ந்த மாணவிகளும் இதை போய் தேடி இருக்காங்க. அப்போ அதிர்ச்சிகரமா 60 பெண்களோட வீடியோக்கள் வெளியாகி இருக்கு. இதை பார்த்த பல மாணவிகள் மயங்கிய நிலையில கீழே விழுந்திருக்காங்க. அவங்கள அவசரமா அங்க இருந்தவங்க மருத்துவமனைக்கு தூக்கி செல்லும் காட்சிகள் எல்லாம் இப்போ வெளியாகி இருக்கு. மாணவிகளோட அந்தரங்க வீடியோக்கள் வெளியானது எப்படி, அதுவும் ஒரே ஹாஸ்டல் ஒரே யூனிவர்சிட்டியை சேர்ந்த இத்தனை மாணவிகளோட வீடியோக்கள் வெளியானது எப்படி அப்படின்ற கேள்விக்கான பதில் இது. இந்த சம்பவத்தை பார்த்த மாணவிகளும் மாணவிகளோட பெற்றோரும் அந்த ஹாஸ்டல் வார்டன் கிட்ட போய் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துக்கான எந்த கேள்விக்கான பதிலும் அந்த ஹாஸ்டல் வார்டன் கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்கள், நேரம் இதெல்லாம் வச்சு அங்கிருந்து ஒரு மாணவி கிட்ட விசாரணை நடத்திருக்காங்க. ஆனா அந்த மாணவி கிட்ட எந்த பதிலுமே கிடையாது. குறிப்பா அந்த மாணவியோட செல்போன்ல எந்த ஒரு வீடியோக்களுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த மாணவியை தொடர்ந்து விசாரிச்சிருக்காங்க. அந்த வீடியோவுமே பிரைவேட்டா வெளியாகி இருக்கு. இதுக்கப்புறம் அந்த மாணவியோட போனுக்கு தொடர்ந்து ஒரு கால் வந்துட்டே இருந்திருக்கு. குறிப்பா ஷிம்லால இருந்து ஒரு பையன் கால் பண்ணிட்டே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த போனை எடுத்த அந்த ஹாஸ்டல் வார்டன் ஸ்பீக்கர்ல போட சொல்லி அந்த போன் காலை கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பையன் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் அந்த மாணவியை மிரட்டி அந்த மாணவியோட வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ண வச்சிருக்காங்க. ஆனா அந்த வாட்ஸ்அப்லயும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஷிம்லால இருந்த அந்த பையனுக்கே திரும்பவும் கால் பண்ணி அந்த பொண்ணோட லாஸ்ட் கான்வர்சேஷன் அந்த வாட்ஸ்அப்ல வந்திருக்குல்ல, அந்த கான்வர்சேஷனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையனும் அனுப்பியிருக்காரு. அப்போதான் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. அதாவது இந்த பொண்ணு ஒரு வீடியோவை அனுப்பியிருக்காங்க, அதை போன்ல இருந்தும் டெலீட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. காவல்துறையினர் இந்த 2 பேரையும் பிடிச்சு விசாரிச்சதுல 3 விஷயங்கள் வெளிவந்திருக்கு. முதல் விஷயம், அந்த மாணவியோட காதலன் தான் ஷிம்லால இருக்க அந்த மாணவன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு காதலனுக்கு ஒரு காதலி எப்படி மற்ற மாணவிகளோட அந்தரங்க வீடியோக்களை அனுப்புவாங்க அப்படின்ற சந்தேகமும் எழுது. அந்த மாணவி படிச்சுட்டு இருக்க நேரத்துல ஒரு ஸ்மால் பிசினஸா பல மாணவிகளோட அந்தரங்க வீடியோக்களை வெளியே வித்ததாகவும் அதன் மூலமா பல 1000 ரூபாய் பணத்தை சம்பாதிச்சதாகவும் சொல்றாங்க. மூணாவது விஷயம், இந்த அந்தரங்க வீடியோக்களை வெளியே மட்டும் வித்தது இல்லாம அதே கல்லூரியை சேர்ந்த பல மாணவர்களுக்கு அந்த மாணவி வித்ததாகவும் சொல்றாங்க. இந்த சம்பவம் நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு வர நிலையில பஞ்சாப் முழுக்க அந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவிகளும் மாணவர்களும் போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. அவங்களோட கோரிக்கை ஒன்னே ஒண்ணுதான், அந்த வீடியோ வெளியானது எப்படி, மொத்தம் எத்தனை மாணவிகளோட வீடியோ வெளியாகி இருக்கு அப்படின்றத போலீசார் கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். அதே மாதிரி சேஃப்டி இல்லாத ஹாஸ்டல் எப்படி நடத்தலாம் அப்படின்னு அந்த மாணவிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதனால பல்கலைக்கழகத்து மேலேயும் இப்போ ஒரு புகார் எழுந்திருக்கு. குறிப்பா அந்த வீடியோக்களை சைபர் கிரைம் மூலமா அழிக்கணும் அப்படின்னு இந்த மாணவிகள் தொடர்ந்து இந்த போராட்டத்துல கோஷங்களை எழுப்பிட்டு வராங்க. சண்டிகர் போலீசாரும் இது பத்தி எல்லாம் விசாரணை நடத்திட்டு வர நிலையில சைபர் கிரைம் உதவியோட பல விஷயங்களை அவங்க சொல்லிட்டு வராங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயத்த போலீசார் இப்ப சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த மாணவியோட செல்போன்ல ஒரே ஒரு வீடியோ தான் எடுக்கப்பட்டிருக்கு, ஒரே ஒரு வீடியோ தான் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுதான் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா மாணவிகள் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மாணவிகள் இந்த வீடியோக்களை பார்த்ததாகவும் அதனாலதான் இதை பத்தின புகார் தெரிவிச்சதாகவும் சொல்றாங்க. ஆனா முன்னுக்கு பின் முரணா இந்த போலீஸ்காரங்க இந்த மாதிரி பேசுறதுனாலதான் இப்போ ஒரு சந்தேகமும் கேள்வியும் எழுந்திருக்கு அப்படின்னு அந்த மாணவிகளோட பெற்றோர்களும் சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்தெல்லாம் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? ஆமா, விஜய் சேதுபதியோட புரியாத புதிர் படத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? அதுல விளையாட்டுத்தனமா தன்னுடைய தோழியோட ஒரு வீடியோவை எடுத்து அது வைரலான நிலையில அந்த தோழி மரணிக்கிறதா ஒரு காட்சியா அமைச்சிருப்பாங்க. அதே போலதான் இப்ப நடந்திருக்கு.
இதையெல்லாம் காரணம் காட்டி செல்போனை உபயோகிக்கவே கூடாது, போட்டோஸ் வீடியோவே எடுக்கக்கூடாது அப்படின்றது கருத்து கிடையாது. போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம், ஆனா அந்தரங்க போட்டோஸோ அந்தரங்க வீடியோக்களோ எடுக்கிறதும் ஷேர் பண்றதும் தவறு. இதுல குறிப்பா தோழிகளோட சேர்ந்துக்கிட்டு அவங்க அந்தரங்க வீடியோக்களை எடுக்க அனுமதிக்கிறதும் தவறுதான். எல்லா இடத்துலயும் தவறுகள் நடந்துட்டே தான் இருக்கு. ஆனா பெண்கள் தாங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் கவனமா இருக்கணும் அப்படின்றது தான் கருத்தா இருக்கு. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. ஐசரி கணேசன் வழங்கும் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையில் எஸ்டிஆர் நடிக்கும் வெந்து தெளிந்தது காடு வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.